பிரைஸ் காட் அண்ட் வெல்கம் பேக். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேவன் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையுமே நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம சாட்சியாக சொல்ல முடியும். அவருடைய வழிநடத்துதல்கள், பாதுகாப்பு, அவருடைய ஆலோசனை, இப்படி பல காரியங்கள், நம்முடைய வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை தந்தது, இப்படி பல காரியங்களை கர்த்தர் நமக்கு அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்பதை நம்ம சாட்சியாக சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் அப்படி நடந்திருக்கக்கூடும். ஆனாலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாக அதுக்கு ஆதாரமான ஒரு வசனத்தை நம்ம எடுத்து அதை நம்ம தியானிப்போம் என்றால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்பதை விளக்குகின்ற வகையில் ஆதியாகம புஸ்தகத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி வருது. அதில் எலியேசர் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்க முடியும். அதை நான் வாசித்து கொண்டிருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னவென்றால், எலியேசர் ஆபிரகாமின் இடத்துல ஒரு ஆணை கொடுக்குறான். அது என்னன்னா, அவருடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற ஒரு வேலையை ஆபிரகாம் இந்த எலியேசருக்கு கொடுக்கிறார். அப்போ எலியேசர் ஆபிரகாமுக்கு ஆணையை எடுத்து கொண்டான் என்று சொல்லி அங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது. நான் போய், அதாவது ஆபிரகாம் தங்கி இருக்கிற அந்த தேசத்தில் அல்ல, அவருடைய தகப்பன் வீட்டார் இருக்கிற அந்த தேசத்திலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி அவர் சொல்லுகிறார், கட்டளை கொடுக்கிறார். அதை கட்டளையை ஏற்றுக்கொண்டு அந்த எலியேசர் புறப்பட்டு வருகிறான். ஆபிரகாம் இருந்த தேசத்திலிருந்து ஆபிரகாமுடைய பிறந்த ஊர் இருக்கிற அந்த தேசத்துக்கு அவன் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அவன் வர்றான். அப்படி வரும்பொழுது எலியேசருக்கு சில காரியங்கள் புரிந்திருக்கலாம் அல்லது புரியாமல் இருக்கலாம். எப்படி இந்த டாஸ்கை நம்ம முடிக்க போகிறோம், தன்னுடைய எஜமானுடைய குமாரனாகிய அந்த ஈசாக்குக்கு ஏற்ற பெண்ணை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது என்பது அவனுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கக்கூடும். அப்போது அவன் ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். 24வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் அவன் வரும் பொழுது 12வது வசனத்திலிருந்து 15 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அது நமக்கு அது புரிய வருது. என்னன்னா, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு நியமித்து இருக்கிறவளாகவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்றும் நான் அதனால் அறியவும் செய்தள்ளும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை அங்கே அவன் ஏறெடுக்கிறான். ஒரு நல்ல ஜெபம். அப்போது இதுலேருந்து நம்ம என்னென்னா, அந்த 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 ட்ராவல், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை, அது முடிக்கிறதுக்கு தேவனுடைய உதவியை அவன் கேட்குறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, 15வது அந்த வசனத்தில் பாருங்கள், அது ரொம்ப கிரேட்டாக இருக்குது. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, அதாவது எலியேசர் தேவனிடத்தில் அந்த ஜெபிக்கிற ஜெபத்தை முடிக்கிறதற்கு முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். இப்போ தேவன் எவ்வளவு சரியான நேரத்தில் அந்த சரியான ஒரு ஆன்சரை அங்கே கொடுக்குறாரு பாருங்க. எலியேசர் ஜெபிக்கிறான், ஜெபித்து முடித்து காத்து கொண்டிருந்தான், அதுக்கப்புறம் வந்தாலும் இல்லை, ஜெபித்து முடிக்கும் முன்னே கர்த்தருடைய அந்த உதவி அங்கே வருது. அப்போ தேவன் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்பதற்கு இதை விட பெரிய ஒரு ஆதாரம் நமக்கு தேவையில்லை. இதே போல் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது அவன் சவுலுக்கு பயந்து ஒளிந்து திரிந்து கொண்டிருந்த பொழுது சவுல் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தாவீது உயிரோடு இருந்தால் தனக்கு ஆபத்து என்று நினைக்கிறதுனால, தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் என்று நினைக்கிறதுனாலையும், தன்னுடைய அபிஷேகம் தன்னை விட்டு போயிட்டதுங்கிற அந்த ஒரு உணர்வு அவனுக்குள்ளே இருந்ததாலையும் அவன் தாவீதை ரொம்ப பகைத்தான். ஏன்னா
அவனுக்கு அடுத்தபடியாக தாவீது தான் அரசனாக வேண்டும் என்று சொல்லி அங்கே அவனுக்கு அது புரிந்து விட்டது. அப்போ என்னன்னா தாவீதை எப்படியாவது கொன்றணும்னு அவனுக்கு விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிற பொழுது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 23ஆம் அதிகாரத்தில் 24லிருந்து 29 வரைக்குமான வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே ஒரு சரியான நேரத்தில் தாவீதுக்கு கர்த்தர் அங்கே ஒரு உதவியை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, அந்த மாகோன் வனாந்திரம் என்கிற அந்த வனாந்திரத்துக்குள்ள தாவீது வருகிறான். அதே நேரத்தில் சவுலும் அதே இடத்துக்கு வந்து விடுகிறான். சவுலினுடைய ஆட்களும் சவுலும் ஒரு பகுதி மலையின் இந்த பகுதியிலும், தாவீதினுடைய ஆட்களும் மலையின் இந்த பகுதியிலும் நடந்து போகிறார்கள். ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வரும் பொழுது சவுலினுடைய படை வந்து தாவீதனையும் அவனுடைய ஆட்களையும் வளைந்து கொண்டார்கள் என்று அங்கே வரும். அப்போ வந்து ஒரு மனுஷன் வர்றான் சவுலினிடத்துல வந்து, இதோ பெலிஸ்தர் வந்து தேசத்தின் மேல் படையெடுத்து வந்து விட்டார்கள், நீர் உடனே வாரும் என்று சொல்லுகிற ஒரு மெசேஞ்சர் அங்கே வர்றான். அது ஒரு சரியான ஒரு நேரம். அந்த நேரத்தில் அவன் வரலன்னா தாவீதை கதையை சவுல் முடிச்சிருப்பான். ஆனால் தாவீதை காப்பாற்றும்படி கர்த்தர் அங்கே ஒரு மெசேஞ்சரை அனுப்புகிறார். அங்கே பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் வந்து விட்டார்கள், நீர் உடனே வாரும். உடனே அந்த இடத்துல நல்லா பிடித்து அடுத்து கொல்ல போகிற அந்த நேரத்தில் அங்கே ஒரு காப்பாற்று தேவன் வந்து அந்த தாவீதை காப்பாற்றுகிறதற்கு அங்கே காரியத்தை அங்கே மாற பண்ணுகிறார். அது சரியான ஒரு நேரம். அப்போ தேவன் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்கிறதற்கு இப்படிப்பட்ட ஆதாரங்கள் நிறைய வேதத்தில் உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த வசனத்தை நம்ம எங்கே பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேகமாக கல்யாண பத்திரிகைகளில் தான் அந்த மேலே வந்து அந்த வசனம் அங்கே வருகிறது. தேவன் அந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை அவர்கள் போடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த கல்யாண பத்திரிகை கூட எப்படி அங்கே அடிக்கப்படுகிறதுனா, நல்ல நேரம் பார்த்து முகூர்த்த நாள் பார்த்து கேலண்டரை வச்சு எல்லாத்தையும் கவனித்து அதில் அந்த நேரத்தை கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த பத்திரிகை அடிக்கிறாங்க. அன்னைக்கு இது நான் வெளியில் இருக்கிற ஆட்களை குறித்து நான் சொல்லவில்லை. கர்த்தருக்கு வசனத்தை கேட்டு, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறேன் என்று சொல்லி சபைக்கு போகிற, வசனத்தை கேட்கிற ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லி கூறுகிறவர்கள் தான் இந்த காரியத்தை அதிகமாக செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு தவறான ஒரு செயல் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் அதை நேர்த்தியாய் செய்கிறவர், அதன் காலத்திலே செய்கிறவர் என்பதை நம்ம உணர்ந்திருப்போமானால் இப்படிப்பட்ட தவறுகளை நம்ம செய்ய மாட்டோம். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 31:15 என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதாவது நம்முடைய ஆயுசு நாட்கள், நம்முடைய ஆயுசு எவ்வளவு நாட்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல ஆதியாகமம் 1:14 நம்ம வாசிப்போமானால் அதில் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவர் படைத்து எதற்காக படைத்தார் என்றால் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் அதை படைத்தார் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்ப காலங்களை உருவாக்கினவர் தேவன். அதே போல 104ஆம் சங்கீதத்தில் 19வது வசனம் என்ன சொல்லுது? சந்திரனை கால குறிப்புக்காக படைத்தார் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ ஒரு இரவும் பகலும் தேவனாலே உண்டாயிற்று. சூரியனையும் சந்திரையும் உருவாக்கினதுனால தான் இரவும் பகலும் உண்டானது. அப்போ அந்த இரவும் பகலும் தேவனுடைய கரத்தில் இருக்குது. நாட்களும் வருஷங்களும் காலங்களும் தேவனுடைய கரத்தில் இருக்கு. நம்முடைய ஆயுசு நாட்கள் தேவனுடைய இத்தனை வசனங்கள் நமக்கு தெரியுது. ஆனாலும் இந்த உலகத்தார்கள் என்ன செய்கிறார்களோ, பிரஜாதிகளுடைய அந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது, அதையே தான் கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லிக் கொள்ளுகிற நாமும் அதையவே பின்தொடர்வோமானால் கர்த்தருடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்படும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போது இதெல்லாம் வந்து தவறான ஒரு காரியம். அப்போ நம்ம இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், செய்கிறது எல்லாமே தவறான ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டு, ஆனால் வசனத்தை ஒரு போர்வையை போல நம்ம போர்த்தி கொள்ளுகிறோம். மேலே வந்து மேற்பூச்சாக குணமாக்குறான்னு எரேமியால ஒரு வசனம் வரும். அதாவது மேலே பார்த்தா காயம் ஆறுனமாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய ரணமும் சீலும் அங்கே இருக்கிறத அந்த மாதிரியான ஒரு காரியம். அப்போ இதில் வந்து பாருங்க, உள்ளுக்குள்ளே எல்லாமே தவறு. நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, பொருத்தம் பார்க்கிறது, முகூர்த்த நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து இதெல்லாம் பண்ணிட்டு மேலே மட்டும் அந்த வசனத்தை போடும் பொழுது கர்த்தருடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்படும். அப்போ இதை நம்ம கவனிக்கணும். ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவர்கள் பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்களாக இருக்கிறார், கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து
பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்கள். அப்போ அந்த நாள் பார்க்கறது, இந்த வாஸ்து பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, ராசிக்கல் மோதிரம் போடுறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அது யாருக்கு அடையாளமாக இருக்குது? பெலிஸ்தர்களுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ இன்னொரு வசனம் நான் படித்தேன், உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நான் பார்க்கும்பொழுது, நீ துரத்தி விட போகிற அந்த புறஜாதிகள், அந்த ஜாதிகள் செய்கிற காரியங்கள் என்னன்னா, அவங்க நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உன்னை அதை செய்ய விடார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்கு. அப்போ என்ன, இவங்க அந்த ஜாதிகள் யாருன்னா, எமோரியர், எபூசியர், பெலிஸ்தியர், இந்த கானான் தேசத்தில் இருந்த அந்த 7 ஜாதிகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஜாதிகள் இதெல்லாம் செய்கிறாங்க, ஆனால் கர்த்தர் அதை உன்னை செய்ய அனுமதிக்கிறது இல்லை. அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்குது. அப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு நம்ம அதை பற்றி கவலையே படுகிறது இல்லை. சில நேரங்களில் இதுக்கு சொல்லுகிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பார்க்கலன்னாலும் இது இந்த பத்திரிகையில் கொடுக்கும்போது அல்லது இந்த ஃபங்க்ஷனை பற்றி நம்ம சொல்லும்போது அவங்க மற்றவர்கள் கேட்கும்போது அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியல. அப்போ இது பதில் சொல்ல முடியாத ஒரு காரியம் அல்ல. ஏன்னா நம்ம சொல்லலாம், தைரியமாக நம்ம சொல்லலாம், நாங்கள் காலங்கள் பார்ப்பதில்லை, நேரங்கள் பார்ப்பதில்லை, எங்கள் தேவன் படைத்த எல்லாமே நன்மையாக இருக்கிறது, கர்த்தர் எங்களுக்கு நன்மையை தவிர வேறு செய்கிறது இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு சாட்சியாக நம்ம அங்கே சொல்லலாமே. அதை நம்ம சொல்லாமல் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் நல்ல நேரம் பார்த்து நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு செயல், எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு காரியம் என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கணும். என்னாக புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டு என்று சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கும். அப்போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னா, நம்ம செய்கிறதெல்லாம் இந்த கானான் தேசத்து ஜாதிகள் செய்கிற செயல்களை நம்ம செய்கிறோம். அப்புறம் ஆசீர்வாதம் வரல அப்படின்னு சொன்னால் எப்படி வரும்? அப்போ பெலிஸ்தியனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, எமோரியனையும் எபூசியனையும் கானானியனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா கானான் சபிக்கப்பட்டவன்ட்டு வேதம் சொல்லுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ யாருக்கு கர்த்தர் அந்த நேரத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் அவர் செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, இது நிறைய இந்த வசன ஆதாரங்களில் நம்ம பார்த்தோம் பாருங்க. எலியேசர், தாவீது, இன்னும் கூட சூனேமியாளுடைய சம்பவத்தை கூட நீங்கள் படித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது, அதில் சூனேமியால் தன்னுடைய வீட்டுக்காகவும் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட வரும் பொழுது, எலிசாவினிடத்தில் வேலை செய்த கேயாசி அந்த ராஜாவினிடத்தில் இருந்து எலிசா செய்த அற்புதங்களை விவரித்து சொல்லும் பொழுது, அதில் கரெக்டாக இவளுடைய சம்பவத்தை அங்கே சொல்லும்போது கரெக்டாக இப்போ போய் அங்கே நிற்கிறத நம்ம வாசிக்க முடியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது பாருங்க, அந்த சுனேமியால் அவளுடைய ப்ராப்ளத்துக்காக ராஜாவினிடத்துல போகிறான். ஆனால் சுனேமியாலை பற்றி சொல்லுகிறதற்கும் சுனேமியாளுடைய குமாரன் மரித்து எலிசாவினால உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை கேயாசி அந்த ராஜாவினிடத்துல சொல்லி, இவ தான் அந்த ஸ்திரீ, அந்த குமாரன் கூட வந்திருக்கான் பாருங்கன்னு சொல்றதை நம்ம அங்கே வாசிக்க முடியுது. அப்போ அந்த சுனேமியாளுக்கு காரியம் ரொம்ப சுலபமாக முடியுது. அவ கேட்டு போன அந்த காரியம் உடனே அங்கே நடக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் சுனேமியால் கொடுத்த அந்த அர்ப்பணிப்பு, தேவ மனுஷனை கனம் பண்ணினது, தேவ ஊழியர்களை கனம் பண்ணி அவங்கள பராமரித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்தது. அதே போல் தாவீது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த அபிஷேகத்துக்கு கனம் பண்ணி, சவுலின் மேல் இருக்கிற அபிஷேகத்தையும் கனம் பண்ணி கர்த்தருக்காக காத்திருந்த அந்த காரியம், எலியேசருடைய அந்த அர்ப்பணிப்பான ஜெபம், எலியேசருடைய அந்த அர்ப்பணிப்பான வாழ்க்கை, கர்த்தருக்காக அந்த காத்திருக்கிற அந்த அனுபவம், இதெல்லாம் தான் அவங்க வாழ்க்கையில் நேர்த்தியாய் சகலத்தையும் கர்த்தர் செய்கிறதற்கான அந்த ஒரு வழிவாசல்களை அங்கே திறந்து கொடுத்தது. அப்போ இன்னைக்கு நாம் அதில் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நாம் எப்பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருந்து அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் அவருக்கு உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பிரசங்கி 3:11 நிச்சயமாய் கிரியை செய்யும், நிச்சயமாய் அது செயல்படும். அப்படி இல்லாமல் நாம் அந்த கானான் தேசத்து ஜாதிகள் செய்த அந்த அருவருப்புகளை நம்ம செய்வோமானால் நிச்சயமாகவே அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமலே போயிடும். அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறதற்கு நம்ம முயற்சி செய்வோம். இந்த பிரசங்கி 3:11 தேவன் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்தார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வருவோமானால் கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம வாழ முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் நாம் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.
அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். God bless you.